உங்களின் இதயம் கனிந்த சுவாகதம். இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் 5, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம். வாருங்கள், இன்று உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம். பௌர்ணமி திதி இன்று மாலை 6:49 வரை இருக்கும். அதன் பிறகு பிரதமை திதி தொடங்கி நவம்பர் 6 மதியம் 2:55 வரை தொடரும். அஸ்வினி நட்சத்திரம் இன்று காலை 9:40 வரை இருக்கும். அதன் பிறகு பரணி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் 6 காலை 6:34 வரை தொடரும். அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கும். சித்தி யோகம் இன்று காலை 11:28 வரை இருக்கும். அதன் பிறகு வியாதீபாத யோகம் தொடங்கி நவம்பர் 6 காலை 7:04 வரை தொடரும். விஷ்டிகரணம் இன்று காலை 8:44 வரை இருக்கும். அதன் பிறகு பவகரணம் தொடங்கி மாலை 6:49 வரை தொடரும். பிறகு பாலவகரணம் தொடங்கி நவம்பர் 6 காலை 4:52 வரை இருக்கும். அதன் பிறகு கௌலவகரணம் தொடங்கும். ராகு காலம் மதியம் 12:10 முதல் 1:33 வரை. யமகண்டம் காலம் காலை 8:01 முதல் 9:24 வரை. குளிகை காலம் காலை 10:47 முதல் 12:10 வரை. சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை 5:02 முதல் 5:50 வரை. அமிர்த காலம் இரவு 2:22 முதல் 3:45 வரை. அபிஜித் முகூர்த்தம் இன்றையல்ல. சூரியன் மற்றும் சந்திரன் நிலை. சூரியோதயம் காலை 6:38. சூரிய அஸ்தமனம் மாலை 5:42. சந்திரோதயம் மாலை 5:27. சந்திர அஸ்தமனம் நவம்பர் 6 காலை 7:15. சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இன்று முழுவதும் இரவு மற்றும் பகல் மேஷ ராசியில் சஞ்சரிப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைய அதிர்ஷ்ட எண் 5. வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிக்கலாம். நவம்பர் 2025 புதன். இன்று புரிதலும் ஒத்துழைப்பும் முக்கிய பங்காற்றும் நாள். உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தும் திறனும் பிறருடன் நெருக்கமாக இணையும் மனப்பாங்கும் பழைய தவறான புரிதல்களை நிவர்த்தி செய்ய உதவும். உங்கள் அமைதியான நடத்தை, சிந்தனையின் நெகிழ்வு மற்றும் சமநிலை அணுகுமுறை மற்றவர்களின் நம்பிக்கையை பெற்றுத்தரும். எந்த சிக்கலையும் அமைதியாக கையாளும் உங்களுடைய தீர்மை உங்களை எல்லோராலும் விரும்பப்படும் ஒருவராக உருவாக்குகிறது. இன்று நீங்கள் சுற்றுப்புறத்தையும் சீரமைத்து அழகாக வைத்திருப்பதில் ஆர்வம் காண்பீர்கள். இது உங்களின் தனிப்பட்ட காந்த சக்தியையும் தன்னம்பிக்கையையும் உயர்த்தும். உங்கள் புத்திசாலித்தனமும் பணிவும் தொழிலிலும் உறவுகளிலும் உங்களுக்கு சிறந்த மரியாதையை கொடுக்கும். வாழ்க்கையின் சிறிய மகிழ்ச்சிகளை ரசிக்கவும், ஆனால் உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளை தவிர்க்கவும், குறிப்பாக உறவுகள் தொடர்பான விஷயங்களில். வெளிப்படையான உரையாடலே உறவுகளின் வலிமையாக இருக்கும் என்பதை மறவாதீர்கள். இன்று உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் நேர்மறை ஆற்றல் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வெற்றியின் கதவுகளை திறக்கும். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் கனவுகள் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தவில்லை எனில் அவை இன்னும் சிறியவையாக இருக்கலாம். அவற்றை மேலும் உயர்த்தி நினைப்பதற்கும் செயல்படுவதற்கும் இன்றே சரியான தருணம். இன்று உங்கள் ஆற்றலை வீண் சிந்தனைகளில் செலவிடாமல் அதை அர்த்தமுள்ள நோக்குகளுக்கு திருப்புவது மிகுந்த அறிவுடைமை. பொருளாதார ரீதியில் நிம்மதி காணும் நாள் இது. மேலும் மனதளவில் நீண்ட நாளாக தேடிய அமைதி உங்கள் உள்ளத்தை நிரப்பும். காதல் உறவுகளில் புரிதலும் பரிவும் வலுப்பெற்று இருவருக்கும் இடையிலான பந்தம் இன்னும் ஆழமாகும். பிறருக்கு உதவுவது உங்கள் இயல்புதான். ஆனால் இன்று உங்களுடன் நேரடியாக சம்பந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இல்லையெனில் தேவையற்ற மன அழுத்தம் உண்டாகலாம். உங்கள் வாழ்க்கை துணை இன்றைக்கு இனிய ஆச்சரியத்தை அளித்து உங்கள் நாளை சிறப்பாக்கக்கூடும். ஆனால் வீட்டில் ஒருவர் கூறும் சில வார்த்தைகள் உங்கள் மனதை பாதிக்கக்கூடும். அதனால் பொறுமையை இழக்காமல் அமைதியாக இருங்கள். ஒரு அனுபவமிக்க நபரின் ஆலோசனையில் இன்று உங்களுக்கு தேவைப்படும் தெளிவும் திசையும் இருக்கும். அதை கவனமாக கேளுங்கள். நாளாரம்பம் முதல் நேர்மறை எண்ணங்களால் நிரம்பியிருக்கும். அந்த ஆற்றல் உங்கள் ஒவ்வொரு செயலும் பிரகாசமாக அமையச் செய்யும்.
இன்று உங்கள் அன்புக்குரியவர்களுடன் கழிக்கும் நேரம் மனதிற்கு இனிமையையும் வீட்டிற்கு அமைதியையும் தரும். குடும்பத்தில் பாசமும் இணக்கமும் நிறைந்த சூழல் உருவாகும். இது உங்கள் நாளை ஒளிரச் செய்யும். மனநிலையை இலகுவாக வைத்திருக்க சிறிய சுற்றுலா, பொழுதுபோக்கு அல்லது நண்பர்களுடன் நேரம் செலவிடும் எண்ணம் உருவாகலாம். இது உங்கள் உள்ளத்துக்கு புத்துணர்ச்சி அளிக்கும். ஒரு புதிய வாய்ப்பில் சிறிதளவு ஆபத்தை துணிச்சல் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடும். ஆனால் பண வழக்கில் சற்றே கட்டுப்பாட்டுடன் இருங்கள். இல்லையெனில் உங்கள் நிதி சமநிலை பாதிக்கப்படலாம். குடும்பத்தினருக்கு சிறிய பரிசு அளிப்பது அல்லது அன்பான செயல் செய்வது வீட்டின் மகிழ்ச்சியை இன்னும் பல மடங்கு உயர்த்தும். முதலீட்டில் அவசரம் வேண்டாம். ஆழமாக சிந்தித்து முடிவெடுங்கள். தொழிலில் உங்கள் தீவிர கவனமும் உறுதியான முயற்சியும் புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும். உறவுகளில் சில சிறிய மனக்கசப்புகள் தோன்றினாலும் உங்கள் புரிதலும் நம்பிக்கையும் அவற்றை எளிதில் தீர்க்கும். உடல்நலம் முன்னேற்றத்தின் பாதையில் உள்ளது. ஆகவே ஆரோக்கியமான உணவு பழக்கங்களையும் ஒழுங்கான வாழ்க்கை முறையையும் தொடருங்கள். இதுவே உங்கள் நிலைத்த வெற்றியின் அடித்தளமாகும். இன்று சில சவால்கள் வழியிலே வந்தாலும் உங்கள் அமைதியான சிந்தனை மற்றும் புத்திசாலித்தனமான அணுகுமுறை அவற்றை எளிதாக சமாளிக்க உதவும். ஏதேனும் சட்டம் சம்பந்தமான விஷயம் நடந்து கொண்டிருந்தால் உடனடி முடிவுகளை எடுக்காமல் அனுபவமிக்க நிபுணரின் ஆலோசனையை பெறுவது மிக முக்கியம். அது உங்களுக்கு தேவையான தெளிவையும் பாதுகாப்பையும் அளிக்கும். குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்விலும் பொறுமையே இன்று உங்கள் மிகப்பெரிய பலம். அவசரமாக செயல்படாமல் இருந்தால் பல சிக்கல்கள் தானாகவே சரியாகும். திருமண வாழ்க்கையில் இணக்கமும் மகிழ்ச்சியும் நிலைத்து வீட்டு சூழல் அமைதியாக இருக்கும். காதல் உறவுகளில் உணர்வுகள் ஆழமடையும். ஒருவேளை வெளிநாட்டில் வசிக்கும் ஒருவரின் மீது உங்கள் மனம் ஈர்க்கப்படலாம். அந்த நொடியில் உலகமே நின்று போனது போல தோன்றும். அதிர்ஷ்டம் உங்களைச் சேர்ந்திருந்தால் இந்த உறவு விரைவில் நம்பிக்கையும் நிதானமும் நிறைந்த ஒன்றாக மாறும். மேலும் இன்று நீங்கள் புதிய திட்டங்கள் அல்லது கூட்டாண்மைகளில் ஈடுபடும் வாய்ப்பு உள்ளது. அப்போது சந்திக்கும் சில புதிய நபர்கள் உங்கள் எதிர்கால வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க பங்காற்றக்கூடும். எனவே மனதை திறந்து கொண்டு நாளை அனுபவியுங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் நட்பாக இருந்த ஒருவருடன் உறவு புதிய பாதையை எடுக்கக்கூடும். அது நீண்ட நாள் இணைப்பாக மலரலாம் என்பதை நட்சத்திரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. கடினமான சூழலில் உறவினரின் அல்லது நெருங்கிய நண்பரின் ஆதரவு உங்களுக்கு தாங்கும் சக்தியாக இருக்கும். உழைப்பும் உறுதியும் அர்ப்பணிப்பும் தேவையான பணிகளுக்கான இது சிறப்பான நாள். எனினும் உங்கள் காதல் உறவுகளை அலட்சியம் செய்யாதீர்கள். உங்கள் துணையுடன் சிறிது நேரம் செலவிட்டு அவருடன் ஷாப்பிங் செல்லவோ, திரைப்படம் பார்க்கவோ அல்லது சாதாரண உரையாடலிலேயே சிரிப்பை பகிர்ந்து கொள்வதாலோ உறவு இன்னும் நெருக்கமாகவும். இந்த அன்பும் பராமரிப்பும் உங்கள் பந்தத்தை நீண்ட நாள் இனிமையுடன் நிலைநிறுத்தும். தொழில்துறையில் புதிய வாய்ப்புகளின் காற்று வீசுகிறது. மாற்றம் உங்கள் பக்கம் வர தயாராக உள்ளது. உங்கள் கவர்ச்சியும் நேர்மறை சிந்தனையும் இன்று புதிய கதவுகளை திறக்க உங்களை வெற்றியின் ஒளிக்கதிரில் நிறுத்தும். இன்று உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படக்கூடிய நாள். அது புதிய தொடர்புகள், புதுமையான திட்டங்கள் அல்லது ஒரு முக்கிய வெளியீட்டின் வாயிலாக இருக்கலாம். உங்கள் கடின உழைப்பும் தொடர்ந்து வளர்ந்து வரும் திறனும் எதிர்காலத்தில் நீடித்த வெற்றிக்கும் பொருளாதார நிலைத்தன்மைக்கும் அடித்தளமாக அமையும். உங்கள் கனவுகளை நனவாக்க விரும்பினால் இன்றே செயல்பட தொடங்குங்கள். இதுவே சரியான நேரம். எதிர்பாராத வேலை வாய்ப்பு அல்லது தொழில் முன்னேற்ற வாய்ப்புகள் வரக்கூடும். எனவே விழிப்புடன் இருங்கள். உங்களுக்கு பொருந்தும் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கவும். நினைவில் கொள்ளுங்கள், வெற்றி என்பது நீங்கள் அடையும் முடிவுகளில் மட்டுமல்ல, அதை நோக்கி நீங்கள் சிந்திக்கும் விதத்திலும் உள்ளது. புதிய வேலை வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டலாம். ஆனால் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் நிதானமாக சிந்தித்து முழு நம்பிக்கையுடன் மட்டுமே மாற்றம் செய்யுங்கள். சம்பள உயர்வு அல்லது நிதி முன்னேற்றத்திற்கான சாத்தியங்கள் இன்றைய நாளில் தெளிவாக படுகின்றன. மீடியா, கலை மற்றும் சிருஷ்டிகர துறையில் இருப்பவர்கள் சிறந்த முன்னேற்றம் காணலாம். வணிகத்தில் இடிப்பு இருப்பவர்கள் புதிய முயற்சிகளை தொடங்கும் முன் தங்கள் பணிமுறைமையை மேம்படுத்திக் கொள்ளவும், தேவையான பயிற்சி அல்லது புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும். இட்ஸ் யுவர் பர்சிஸ்டன்ஸ் and learning that will ultimately turn your aspirations into achievements. உடல்நலத்தின் அடிப்படையில் இன்று நாள் நிலையானதாக இருந்தாலும் சிறிய மூட்டு வலி அல்லது உடல் சோர்வு போன்ற அனுபவங்கள் ஏற்படக்கூடும். தோலில் உலர்ச்சி அல்லது அரிப்பு போன்றவை பருவநிலை மாற்றத்தினாலும் உடலின் உள் சமநிலையினாலும் தோன்றலாம். அதனால் இன்று உங்கள் உணவு பழக்கத்தை கவனமாக பராமரிக்க வேண்டும். வைட்டமின் சி நிறைந்த ஆரஞ்சு, கொய்யா, எலுமிச்சை போன்ற பழங்களை சேர்த்து கொள்ளுங்கள்.
போதுமான அளவு தண்ணீர் குடியுங்கள். மேலும் வெட்டிய பழங்களுக்கு பதிலாக பசுமையான பழங்களை சாப்பிடுவது நல்லது. தினசரி உடற்பயிற்சியை உங்கள் வாழ்க்கையின் ஒரு அத்தியாவசிய பாகமாக ஆக்குங்கள். ஏனெனில் அது உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மன உறுதியையும் கட்டி எழுப்பும் உண்மையான அடித்தளம். இன்று உங்களுக்குள் ஊக்கம், தன்னம்பிக்கை மற்றும் உறுதியான முடிவெடுக்கும் ஆற்றல் நிரம்பியிருக்கும். அதை சரியான திசையில் செலுத்தினால் உங்கள் நாளை முழுமையாக கட்டுப்படுத்தலாம். இன்று கார்த்திகை சுக்ல பௌர்ணமி மிகவும் புனிதமான மற்றும் ஆன்மீக நாள். சந்திரன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார். இது தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும். ஆனால் அவசரம் அல்லது ஆவேகத்தால் நஷ்டமும் ஏற்படலாம். இன்றைய கிழமை புதன்கிழமை. இது வியாபாரம், தொடர்பு மற்றும் அறிவுடன் தொடர்புடையது. எனவே இன்றைய செயல்களிலும் முடிவுகளிலும் சமநிலையை பேணுவது மிகவும் அவசியம். இன்று அவசியம் செய்ய வேண்டிய 4 காரியங்கள். 1. விஷ்ணு அல்லது லட்சுமி பூஜை செய்யுங்கள். செழிப்பிற்கான சுபநேரம் பௌர்ணமி மற்றும் புதன்கிழமையின் சஞ்யோகம் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்துடன் தொடர்புடையது. இன்று விஷ்ணு லட்சுமி பூஜை செய்வதால் தேங்கியிருந்த பணம் திரும்ப கிடைக்கலாம் மற்றும் நிதி நிலைத்தன்மை ஏற்படும். இதனால் புதன் கிரகத்தின் அருளும் கிட்டும். இது வியாபார அறிவை அதிகரிக்கும். 2. பழைய பணிகளை மதிப்பாய்வு செய்யுங்கள் அல்லது முடிக்கவும். சித்தி யோகம் காலை 11:28 வரை இருக்கும். இது ஏதேனும் பழைய பணி, நிலுவையில் உள்ள பரிவர்த்தனை அல்லது முடிக்கப்படாத ஒப்பந்தங்களை பூர்த்தி செய்தானிக்கு சிறந்தது. இதனால் மனதிற்கு திருப்தியும் நிதி ஆதாயமும் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. 3. ஒரு குரு, பெரியவர் அல்லது அறிஞரின் ஆசிகளை பெறுங்கள். இன்று குரு நானக் ஜெயந்தி மற்றும் தேவ தீபாவளியும் கொண்டாடப்படுகிறது. இந்த மங்களகரமான சந்தர்ப்பங்களில் ஒரு குரு அல்லது பெரியவரின் ஆசிகளை பெறுவது ஞானம், விவேகம் மற்றும் செழிப்புக்கான வழிகளை திறக்கிறது. இந்த நாள் புதன்கிழமை கிரகத்தின் ஆற்றலை சமநிலைப்படுத்துகிறது. 4. உங்கள் தொடர்பு மற்றும் உறவுகளை மேம்படுத்துங்கள். புதன்கிழமையின் அதிபதி புதன் கிரகம். இது பேச்சு மற்றும் தொடர்பின் பிஆர்டி ஈக்கமாகும். இன்று இனிய சொற்கள், நடைமுறை சிந்தனை மற்றும் நேர்மறையான உரையாடல்களால் வணிக ரீதியாக லாபம் கிடைக்கும். இந்த நாள் வியாபார விரிவாக்கம், வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு மற்றும் புதிய நெட்வொர்க்குகளை உருவாக்க சாதகமானது. இன்றைக்கு தவிர்க்க வேண்டிய 4 காரியங்கள். 1. மத்திய ராகு காலத்தில் 2:10 முதல் 1:33 வரை எந்த புதிய காரியத்தையும் தொடங்க வேண்டாம். ராகு காலத்தில் புதிய காரியத்தை தொடங்குவது தடைகள் அல்லது நஷ்டத்தை குறிக்கிறது. குறிப்பாக முதலீடு, கடன் அல்லது ஒப்பந்தம் போன்ற பணத்துடன் தொடர்புடைய காரியங்களை இந்த நேரத்தில் தவிர்க்கவும். இதனால் விசாரமான குழப்பம் அல்லது தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. 2. கோபம் அல்லது அவேகத்தில் முடிவெடுக்க வேண்டாம். மேஷ ராசியில் உள்ள சந்திரன் கோபத்தையும் அவசரத்தையும் அதிகரிக்கின்றது. வியதிபாத யோகம் மதியத்திற்கு பிறகு செயலில் இருக்கும். இதனால் தவறான புரிதல்கள் அல்லது நிதி குழப்பங்கள் ஏற்படலாம். யாரையும் நம்பி ஆராயாமல் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். 3. கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். இன்று யாருக்காவது கடன் கொடுத்தால் பணம் திரும்புவதில் தாமதம் அல்லது தகராறு ஏற்பட வாய்ப்புள்ளது. வியாதிபாத யோகம் பொருளாதார நஷ்டம் அல்லது குழப்பத்தை உருவாக்கக்கூடும். இன்று அவசியமான பரிவர்த்தனைகளை மட்டும் செய்வது நல்லது. 4. மற்றவர்களை விமர்சிக்கவோ அல்லது அவமதிக்கவோ வேண்டாம். புதன்கிழமையின் கிரகமான புதன் பேச்சு மற்றும் அறிவின் அதிபதியாகும். அசுபமான வார்த்தைகள் அல்லது கடுமையான சொற்களை பேசுவதால் உறவுகள் கெடுவது மட்டுமல்லாமல் புதன் தோஷமும் ஏற்படுகிறது. இது வியாபார முடிவுகளில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே நிதானமாகவும் இனிமையாகவும் பேசுங்கள். இன்றைய நிதி நிலைமை இன்றைய தினம் கார்த்திகை சுக்ல பௌர்ணமியாக இருப்பதால் மத மற்றும் ஆன்மீக திருஷ்டியில் மிகவும் சுபமானது. ஆனால் நிதி விஷயங்களில் சில எச்சரிக்கைகள் தேவைப்படும். சந்திரன் மேஷ ராத்தாயில் சஞ்சரிப்பதால் நாளில் ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஆனால் முடிவுகளில் அவசரம் காணப்படலாம். எனவே முதலீடு அல்லது பரிவர்த்தனைகளில் பொறுமையும் விவேகமும் அவசியம். முதலில் முதலீட்டிற்கான ஆலோசனை. இன்று புதிய முதலீடுகள் அல்லது பெரிய நிதி ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லது. வியதிபாத யோகம் மதியத்திற்கு பிறகு பிரபாவசீலமாக இருக்கும். இது நிதியேற்ற இறக்கங்கள், குழப்பம் அல்லது தவறான முடிவை குறிக்கிறது. முதலீடு செய்ய வேண்டியிருந்தால் நிபுணரின் ஆலோசனையை பெறவும் அல்லது குறுகிய காலத்திட்டங்களில் மட்டுமே பணத்தை முதலீடு செய்யவும்.
இரண்டாவது வியாபார நடவடிக்கைகள் புதன் கிழமையாக இருப்பதால் வணிக உரையாடல்கள், வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு மற்றும் சந்தைப்படுத்தலுக்கு இந்த நாள் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். சித்தி யோகம் காலை வரை இருக்கும். இது லாபகரமான ஒப்பந்தங்கள் அல்லது பழைய பாக்கிகள் வசூலாகும் வாய்ப்பை உருவாக்கக்கூடும். 2. ஆனால் மதியத்திற்கு பிறகு பானக்சத்சு 12 மணி 10 நிமிடங்களிலிருந்து 1 மணி 33 நிமிடங்களுக்கு ராகு காலம் இருப்பதால் எந்த புதிய ஒப்பந்தம் அல்லது கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். 3வது பணவரவு மற்றும் செலவு. இன்று பணவரவிற்கு சில வாய்ப்புகள் கிடைக்கலாம். குறிப்பாக நீங்கள் விற்பனை, கமிஷன் அல்லது சேவைத்துறை சேர்ந்தவராக இருந்தால். ஆனால் சந்திரன் மேஷாத்தில் மேனேஜத்தில் இருப்பதால் ஆவேகபூர்வ செலவு செய்யும் போக்கு அதிகரிக்கலாம். எனவே தேவையற்ற பொருட்கள் அல்லது ஆடம்பரங்களுக்கான செலவுகளை தவிர்க்கவும். லாபத்தை விட சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். 4வது தொழில் மற்றும் வருமான ஆதாரங்கள். நீங்கள் யூடியூ ஊகத்தில் இருந்தால் இன்று ஒரு புதிய பொறுப்பு அல்லது வேலைக்கான புரோதசி கிடைக்கலாம். இது எதிர்காலத்தில் போய் லாபகரமாக அமையும். புதன்கிழமையின் அதிபதி புதன், மெர்க்குரி, வியாபாரம் மற்றும் அறிவின் கிரகம். எனவே தொடர்பு, ஏவிடி மற்றும் முடிவெடுப்பதில் சமயோசிதம் லாபம் தரும். ஆனால் வாக்குவாதங்கள் அல்லது ஈகோ மோதல்களை தவிர்க்கவும், ஏனெனில் இது பணியிடத்தில் மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும். 5வது கடன் மற்றும் பரிவர்த்தனைகள். இன்றைய யாருக்கும் கடன் கொடுப்பதையோ அல்லது கடன் வாங்குவதையோ தவிர்க்க வேண்டும். வைதீபாத யோகத்தில் கொடுக்கப்பட்ட பணம் திரும்புவதில் தாமதம் ஏற்படலாம் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஏற்கனவே ஏதேனும் நிதி தகராறு சல்ரகா இருந்தால் இன்று சமரசத்திற்கான வாய்ப்பு உருவாகலாம். ஆனால் அவசரத்தில் உடன்படிக்கை செய்ய வேண்டாம். 6வது சுபதிசை மற்றும் நேரம். முக்கியமான நிதி செயல்களுக்கு கிழக்கு அல்லது தெற்கு திசையை நோக்கி செய்வது சுபமாக இருக்கும். காலை 8 மணி முதல் 10 மணி 30 நிமிடம் வரையிலான நேரம் மென்மையான மற்றும் சமநிலையான முடிவுகளுக்கு ஏற்றதாக இருக்கும். ராகு காலத்தில் எந்த புதிய காரியத்தையும் தொடங்க வேண்டாம். சுருக்கம்: இன்றைய நாள் நிதி திருஷ்டியில் கலவையான பலன்களை தரும். காலை நேரம் லாபகரமான காரியக்கு ஏற்றது. ஆனால் மதியத்திற்கு பிறகு எச்சரிக்கையுடன் முதலீடு அல்லது புதிய ஒப்பந்தங்களில் அவசரப்பட வேண்டாம். மாறாக சேமிப்பு, பாக்கி வசூல் மற்றும் நடைமுறை செலவுகளில் கவனம் செலுத்துங்கள். தார்மிக் காரியம் அல்லது தானத்தில் பால்கோவது இன்று உங்கள் நிதி அதிர்ஷ்டத்திற்கு நிலைத்தன்மையையும் நேர்மறை ஆற்றலையும் வழங்கும்